கருப்பு உளுந்து நம்ம எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நமக்கு உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், இந்த உளுந்து எப்போ தருவாங்கன்னா, இதேமாரிங்க உளுந்தை என்ன பண்ணுவாங்க, வறுப்பாங்கங்க. வறுத்து கொஞ்சோண்டு பச்சரிசி கொஞ்சம் போட்டு வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி, நம்ம ஒரு டம்ளர் இந்த மாவுன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா இதை கலக்கி சூடு ஆறுனதுக்கப்புறம் குடிக்கலாம். வெதுப்பான சூட்லேயும் குடிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இதேமாரி போட்டு ஸ்பூன் போட்டு நம்ம சாப்பிட்டா வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிட்டா உடம்பு ஹெல்த்துங்க, உடம்பு நல்லாயிருக்கும். எனக்கு இந்த உளுந்து கஞ்சி பார்க்கும்போது பழைய ஞாபகம் வருதுங்க. நான் பெரிய பொண்ணு ஆன பிறகு வயசுக்கு வந்தப்போ அம்மா ஒரு 9 நாளைக்கு காலையில் கருப்பு உளுந்தை வறுத்து இதை அரைச்சி நாட்டு சர்க்கரை போட்டு கிண்டி கொடுப்பாங்க. இடுப்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பிள்ளைங்க பெருசானா வயசுக்கு வந்தப்போ இதை கொடுப்பாங்க அம்மா. டெய்லியும் பச்சை முட்டை உடச்சி கொடுப்பாங்கங்க. இதுமாரி உங்களுக்கு வீட்டில் பசங்களுக்கும் செய்து கொடுங்க. உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் என்னமாரி இப்போ இருக்கிற வயசில் இருக்கிறவங்க நீங்களும் அம்மா அப்பா உங்களுக்கு இதுமாரி கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு வாரத்தில் 2 நாள் இந்த கருப்பு உளுந்து சேர்த்துக்குங்க. இதுமாரி சேர்க்காட்டாலும் பரவாயில்லைங்க. அரிசி உளுந்து அரைக்கிறோம்ல, அப்போ நல்லா ஊற வச்சு வெந்தயம் போட்டு அரிசியில் அரைச்சி இட்லி தோசையாவது கொடுங்க. வெள்ளை உளுந்தில் அந்தளவு சத்து கிடையாது, இதில் தாங்க சத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.